உன்னை பாடுவோம் ஆண்டவரே கோவின் பலியில் இணைவோம் ஒன்று கூடுவோம் உன்னை பாடுவோம் ஆண்டவரே கோவின் பலியில் இணைவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூயனோரை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூயனோரை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்றை பாடுவோம் ஆண்டவரே கோவின் பலியில் இணைவோம் இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு இயேசுவின் உடலை பொருதி உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்றை பாடுவோம் ஆண்டவரே கோவின் பலியில் இணைவோம். இயேசுவின் இவர்களை பாதுகாவலர் குடியிருப்பது துணியாருடைய திருவிழாவை இந்த குருஸ் மலை வளாகத்திலே தோட்டத்திலே நாம் இந்த நாளிலே தொடங்குகிறோம். நாம் தொடங்குகிற இந்த திருவிழாவினுடைய நாட்களில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். கோடி அற்புதர் அந்தோனியார் நமக்காக பரிந்துரை செய்வாராக. நமது பங்கு சமூகத்தை குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே அந்தோனியார் பாத யாத்திரை குழுவினருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்ப தேவைகளையும் சந்திக்கும்படியாக அந்த பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே திருச்சபையானது இயேசுவின் திரு இருதயம் என்கிற மாபெரும் திருவிழாவை கொண்டாடுகிறது. நாம் அந்தோனியாருக்காக திருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்தோனியார் கோடி அற்புதராக இருந்ததற்கு அடிப்படையான காரணம் அவர் கடவுள் மீது கொண்ட அன்பு, மனிதர் மீது கொண்ட அன்பு. 10 கட்டளைகள் 2 கட்டளைகளில் அடங்கும் என்று நாம் சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிப்பது, தன்னைத்தானே ஒருவர் நேசிப்பது போல மனிதரை நேசிப்பது, இந்த அன்பின் இலக்கணமாக அந்தோனியார் திகழ்ந்தார். எனவேதான் அந்தோனியாருக்காக இந்த விழாவை எடுக்கிறோம். அந்தோனியார் இன்னும் பல புதுமைகளை செய்கிறவராக, கோடி அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார்.
எனவே இவர்களே இந்த நாளில் இந்த இரு விழாக்களையும் ஒன்று சேர்த்து கொண்டாடுவது உண்மையிலே அர்த்தமுள்ளதாக இருக்கும். இயேசுவினுடைய திரு இருதயம் இறுதி சொட்டு இரத்தத்தையும் எல்லா மக்களுக்காக இருந்தது. அதுபோல அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் வாழ்ந்து இறந்து புனிதரான இந்நாளிலும் கூட அவருடைய நம்பி வருகிற மக்களுக்கு நலன்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த பலியிலே அவருடைய இரக்கத்தையும் அவருடைய பரிந்துரையும் இறைஞ்சி மன்றாடுவோம். கடவுள் அவருடைய பரிந்துரை மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குவாராக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கொடியேற்புதர் அந்தோனியாருடைய திருக்கொடியை மந்திரித்து கொடிக்கம்பத்திலே உயர்த்த இருக்கிறோம். எங்களை முடுவோம். கொடியேற்புதர் அந்தோனியாருடைய திருவிழாவை கொடியேற்றி தொடங்குகிற இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த கொடியோடு சேர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொடியானது உயர்த்தப்படுகிற பொழுது நம்முடைய வேண்டுதல்களும் விண்ணகத்தை நோக்கி எழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள அன்பான எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளில் எல்லா நலன்களையும் எல்லா காலத்திலும் நீர் செம்மையாக செய்து கொண்டு வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். கொடியேற்புதர் அந்தோனியாருக்காக திருக்கொடியேற்றி திருவிழாவை தொடங்குகிற இந்த நாளிலே எங்களுடைய மனங்களிலே நாங்கள் ஏறெடுத்த எங்கள் குடும்பங்களில் இருக்கிற தேவைகளை எல்லாம் ஆண்டவரை இந்த கொடியோடு சேர்த்து உம்மிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த திருக்கொடியானது விண்ணகத்தை நோக்கி எழும்புகிற பொழுது எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய நம்பிக்கையும் உம்மை நோக்கி உயர்வதாக. அதனால் எங்களுடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை எல்லாம் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. கொடியேற்புதர் அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த திருக்கொடியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி எல்லாரும் கொடி மரத்தில் வைப்பாங்க. கொடி ஏற்றிட்டு அப்படி திரும்பி வந்து உன்னதங்களில் பாடும்.
யார் உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்பரே, தந்தை நின்ற என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மதி போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நீங்காது, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மலை போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நீங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர் விழுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர் விழுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவி சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் இந்நாளும் காப்பார், கவலையும் கலக்கமும் இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மலை போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவை காக்கின்றவன், வறுமை முன்னே விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவன், நோயினி விடுதலை தருவாரே. வானத்து பறவை காக்கின்றவன், வறுமை முன்னே விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவன், நோயின் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீமை செய்வோர் சூழ்ந்து வந்தால் பாடி வணங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், என்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மலை போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மலை போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது.
இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது அன்பு வைத்து அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனையே தம் பாவங்களுக்கு களவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி
வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் இனியவர்களே, குடியரசுதர் அந்தோனியாருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பாதுகாவலருக்காக குடியேற்றி திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம். அன்பு சகலத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று சொல்லி விவிலியம் சொல்கிறது. அன்பை குறித்து நாம் யோசிக்கிற பொழுது பல நேரங்களில் அன்பு நம்மை ஏமாற்றி விடுகிறது. அன்பை குறித்த பார்வை சற்று குழப்பத்திற்குரியதாக இருக்கிறது. ஒருத்தங்க உங்களை அன்பு செய்கிறதா இருந்தா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? எதை வச்சு இவர் என்ன அன்பு செய்கிறாரு அப்படிங்கிற முடிவு தருவீங்க? பொதுவாக அந்த சமூகம் என்ன சொல்லி கொடுக்கிறது? என்ன ஒருத்தர் அன்பு செஞ்சா அவர் எனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அவர் உயிரை கொடுத்து கூட எனக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்யலைன்னா அது அன்பு கிடையாது. எனக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் அவர் துடித்து போக வேண்டும். எனக்கு எந்த வேதனையும் இருந்து விடக்கூடாது. அதுக்கு அவர் அனுமதி கொடுப்பார் அப்படின்னா அவர் என்ன அன்பு செய்வார்? அதாவது சொல்லணும்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லா பிரச்சனையும் என்னை அன்பு செய்கிறவர் தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற விதத்தில் நம்மை அன்பு செய்தார். காரணம், நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நம்ம கஷ்டமே படக்கூடாதுன்னு அவர் நினைத்தார். எனவே அவர் அன்பு செய்வார் அப்படிங்கிற முடிவுக்கு நினைச்சிட்டு வந்துடுறோம். ஆனால் கடவுளுடைய அன்பு அதுதானா? நாம் துன்பமே படக்கூடாது என்று நினைத்ததனால்தான் கடவுள் அன்புக்குரியவரா? இல்லை. கடவுளுடைய அன்பு வேறு, நம்முடைய புரிதல் வேறு. இனி இவர்களே, நாம் இப்போ சொன்ன வார்த்தைகளை வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? அன்பை முடிவு செய்கிறோம். தாயும் தந்தையரும் அன்புக்குரியவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் பிள்ளைகளை எப்பாடுபட்டாலும் காப்பாற்றுவார், பாதுகாத்துக் கொள்வார்கள். சின்ன குழந்தைக்கு அல்லது பெரிய குழந்தைக்கு என்று சொல்லி எந்த வேறுபாடும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் மீது அக்கறை காட்டுவார்கள், அன்பு செய்வார்கள். தாங்கள் நலிந்து போனாலும் தங்களுடைய பிள்ளைகள் கொழுத்து போகிற அளவிற்கு உணவு கொடுக்க வேண்டும், உடைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். ஆனால் அதுதான் அன்புக்குரிய அடையாளமா? பல நேரங்களில் இல்லை. அன்பு நன்மை செய்யுமா? செய்யும். தண்டிக்கவும் செய்யும். அன்பு அடிக்கவில்லை என்று சொன்னால் அது அன்பல்ல, அது நடிப்பு. இனி இவர்களே, ஒரு குழந்தையை பெற்றோர் அடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அக்குழந்தையை கெடுக்கிறார்கள் என்று சொல்லி விவிலியம் சொல்கிறார். உன் பிள்ளையை அடித்து வளர், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய துரோகம் நீ இழைக்கிறாய். அப்போ அடிப்பது தண்டிப்பது எப்படி அன்பில் சேரும்? துன்பங்கள் எப்படி அன்பில் சேரும் என்று நற்செய்தி சொல்லுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். இளைப்பாறுதல் அர்த்தம் ரெஸ்ட் கொடுக்கும், அவ்வளோ. ரொம்ப நேரம் வேலை செஞ்சுருக்கிறோம், டயர்டாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்க, அவ்வளோதான். மறுபடியும் வேலையே செய்யக்கூடாதுன்னு இல்லை. என்ன வேலை செஞ்சியா, டயர்டாக இருந்துச்சா, சரி விடு, மீச்சு எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. உனக்கு உணவு சமைச்சு தான் கொடுக்க முடியும், வாயில் ஊட்டிலாம் விட முடியாது. அது என்னைக்காவது பாசத்தில் கொஞ்சம் வச்சுக்கேன் சொல்லுவேன். தினந்தோறும் சாப்பாடை ஊட்டி தான் விடணும்னா உனக்கு என்ன வேலை இருக்குது? சாப்பிட கூட முடியலைன்னா உனக்கு என்ன வேலை? அப்போ அன்பு என்ன செய்கிறது? அன்பு உங்களுக்காக இருக்கிறது, உங்களையும் வேலை செய்ய சொல்லுகிறது. அதுதான் அன்பினுடைய அடையாளமாக இருக்க முடியும். உங்களுக்காக எல்லாத்தையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்னா நான் என்ன செய்யறது?
அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிடுவீங்கன்னா அப்போ நான் எதுக்கு பிறந்திருக்கணும்? நீங்களே பார்த்துட்டு போயிட வேண்டியதானே? அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மறுபடியும் அந்த சுமையை நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் டயர்டாயிருவீங்க, மறுபடியும் சோர்வடைந்து விடுவீர்கள். எனவே நான் என்னுடைய நுகத்தை உங்களுக்கு தருகிறேன். ஏன் நுகம் அழுத்தாது? ஏன்னா நான் தேவையில்லாத தூக்கிட்டு அலையிறது இல்லை. நீங்கள் தேவையில்லாதெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போறீங்க. அதனால உங்களுக்கு மிக எளிதாக சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் எதையுமே சுமக்காம போனீங்கன்னா உங்களால் சந்தோஷமா வாழ முடியாது. ஆனால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு சில சுமைகள் தேவைப்படுகிறது, அடிப்படையான தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளைத்தான் நான் வைத்திருக்கிறேன். எனவே எனது சுமைகளை உங்களுக்கு தருகிறேன், அது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது. எனவே இயேசுவினுடைய அன்பு என்பது உங்களுக்கு எந்த துன்பமும் வரவிடாமல் தடுப்பது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்குவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது. இனி இவர்கள் இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் கடவுளால் அன்பு செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு காட்ட வேண்டும். அப்ப கடவுள் என்னை அன்பு செய்திருக்கிறார், நானும் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். கடவுள் என்னை எப்படி அன்பு செய்திருக்கிறார்? எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கூடுதலாக நானும் வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அது எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, மற்றவருக்காக, என்னை வெறுப்பவருக்காக, நேசிப்பவருக்காக, என்று எல்லாருக்குமாகவும் உழைப்பதற்கான மனதை கொடுத்திருக்கிறார், வயதை கொடுத்திருக்கிறார், வலிமையை கொடுத்திருக்கிறார். அப்போ கடவுள் எனக்காக உழைத்திருப்பார் என்று சொன்னால், கடவுள் என்னை அன்பு செய்திருக்கிறார் என்று சொன்னால், கடவுள் எனக்காக இறந்திருக்கிறார் என்று சொன்னால் நானும் அதை செய்யணும். நான் வாங்கிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பதல்ல. நம்ம என்ன செய்கிறோம்? பல நேரங்களில் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைக்கு ஓடி ஓடி எல்லா செல்வத்தையும் சேர்த்து வச்சு பிள்ளை சோம்பேறி ஆக்கிடுறோம். ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பணக்கார பிள்ளையை பார்த்து, பெற்றோருடைய பிள்ளையை பார்த்து கேட்போன்னா, எங்கள் அப்பா காலத்தில் அவருக்கு ஒன்றுமே கிடையாது, வேலை செஞ்சார், இப்போ எனக்கு என்ன கவலை இருக்குது? 7 தலைமுறைக்கு எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, நான் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையே நீங்கள் அழித்து விட்டீர்கள், சோம்பேறியாக்கி விட்டீர்கள். அப்போ எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், என் பிள்ளைக்கு அவங்களுக்குரிய வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது போய், அது அன்பல்ல, அது பிள்ளைகளை ஊனமாக்குகிற ஒரு செயல்பாடு. கடவுள் நமக்கு வலு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மற்றவருக்கு கொடுப்பதற்காக. எனவே மத்திய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். நான் கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது காலியாகிரும் அப்படிங்கிற பயம் என்கிட்ட இல்லாமல் போகணும். அது எப்போ எனக்கு நடக்கும்? நானும் உழைப்பதற்கு தயாராகிற பொழுது எங்கள் அப்பா கொடுத்ததை நான் இன்னொருத்தர் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் என்னால் உழைக்க முடியும் அப்படிங்கிற மனப்பான்மை வருது. அப்போ நான் பெற்றுக்கொள்கிற உணர்வும் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் தான் அன்பிற்கான ஆகச்சிறந்த அடையாளங்களாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். என் தந்தை என்னிடம் கொடுத்ததை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையுமே போற்றுகிறேன். குழந்தைகளுக்கு கூட அந்த அறிவை கொடுத்திருக்கிறேன். குழந்தைகளுக்கு என்ன அறிவு இருக்கிறது? எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. என்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குதா, என் பக்கத்தில் ஒன்றும் சாப்பிடாம ஒருத்தர் இருக்கிறானா, கொடுக்கணும். ஒருவேளை ஒரு குழந்தை முழுசாக கொடுத்துறாது, சில நேரங்களில் சரிபாதியாக கூட பிரித்து கொடுக்காது, ஆனால் ஒன்றாவது கொடுக்காம சாப்பிடாது. வேணுமா அப்படின்னு கேட்கவாச்சு வாய் வரைக்கும் கொண்டு வந்தாலும் தூக்கிட்டு போ. அந்த குழந்தைகளுக்கு இன்னொருத்தருக்கு காட்டாமல் இன்னொருத்தரை மறைச்சி வச்சு சாப்பிட தெரியும். நம்ம பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது சாப்பிடணும்னா பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் நினச்சிவோம், சரி அப்புறமா சாப்பிடுவோம், கொடுக்காம சாப்பிட்டோம்னு நம்மளை பற்றி என்ன நினைப்பான்னு தெரியலையே, அதனால் வச்சு கொடு. இல்லை சாப்பிடணும்னா அந்த ஆள் எங்கேயா எரிச்சு போனால் தூக்கிட்டா தைரியமாக சாப்பிடும். ஆனால் குழந்தைகள் அப்படிலாம் செய்யணும். குழந்தைகள் சாப்பிடணும்னு தோணுச்சா எடுத்து சாப்பிடும். இன்னொருத்தன் பார்க்கல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மறைத்து வைத்துக் கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. அது தனக்குரியது அடுத்தவனுக்குரியது பிரித்து வைக்கிறது தெரியாது. அதுதான் கடவுளுக்குரிய பண்பு. ஒளித்து வைத்துக் கொள்வதில்லை, மறைத்து வைத்துக் கொள்வதில்லை, அது இருப்பதை காட்டுது. இனி அவர்களை இந்த பண்பின் அடிப்படையில் நான் பார்க்கிற பொழுது, கோடியற்புதர் புனித அந்தோணியார் தான் பெற்றுக்கொண்ட வரங்களை தனக்குள்ளே ஒளித்துக் கொள்ளவில்லை, மறைத்துக் கொள்ளவில்லை. நான் கஷ்டப்பட்டு அது சின்ன வயசுல இருந்தே நான் புனிதத்தில் வளர்ந்திருக்கிறேன். நான் புனிதத்தில் வளர்ந்ததற்காக கடவுள் எனக்கு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், புதுமைகளை செய்வதற்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அது முழுவதும் என்னுடைய பக்தியின் அடிப்படையிலும் என்னுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையிலும் கிடைத்தது என்று சொல்லி அவர் அதை அவருக்குள்ளே வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவருக்கு கொடுக்கிறார். கடவுள் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள்.
அப்படி அன்பு செய்கிற பொழுது வழிகள் ஏற்படும். அந்த வழிகளை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அந்தோனியாரும் அதை பெற்றுக்கொள்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு புதுமை தெரிந்திருக்கும். ஒரு முறை அந்தோனியார் ஒரு இடத்திலே பேருரை ஆற்றிவிட்டு மறையுரை ஆற்றிவிட்டு அவர் தனது இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய நெடிய பயணம். ஏற்கனவே வெகு நேரமாக அவர் மறையுரை ஆற்றியதால் அவருக்கு சோர்வு. போகிற வழியில் யாராவது ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படி பார்க்குறாங்க. உதவி செய்வதற்கு எந்த வாகனமும் வரவில்லை, எந்த மனிதரும் வரவில்லை, எந்த விலங்குகளும் கூட கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். மடத்தினுடைய விதிமுறைப்படி நைட்டு தூங்குறதுக்கு அங்கே வந்துடணும், இல்லைன்னா தகவல் சொல்லியிருக்கணும். தகவல் சொல்லலை, போய்கிட்டு இருக்கிறார். போகிற வழியில் அவர் ஒரு மாட்டு வண்டியை பார்க்கிறார். மாட்டு வண்டி வந்து கொண்டிருக்கிறது தொலைவில் இருந்து. ஒரு மகனும் தந்தையும் அதில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தைக்கு இன்னொருவருக்கு உதவி செய்ய பிடிக்கவே செய்யார். தன்னுடைய மகனிடக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே வருகிறார். யாருக்கும் நீ உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை, நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது நமக்கு. அவனுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னா அதை அவன் பார்த்து. நீயே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அதனால் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்போ யாராவது உதவி கேட்டால் உனக்கு அது எப்படி மறைக்க வேண்டும், எப்படி அது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறேன். அந்த ஒருத்தர் போயிட்டு இருக்கிறா பார்த்தியா, கண்டிப்பாக அவர் நான் டயர்டாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவார். நான் எப்படி தப்பிக்கிறேன் மட்டும் பார் என்று சொல்லுவேன். எப்படி தப்பிக்க? ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்க. மகனை படுக்க சொல்லுகிறார். அந்த நேர் பக்கத்தில் வருகிற பொழுது அந்த நேர் மறைத்து என்னை கொண்டு போய் பக்கத்து ஊரில் இறக்கி விட முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். ஐயோ, என் மகன் இறந்து போயிட்டான். இறந்த மகனை நான் அழைத்து கொண்டு போகிறேன். முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு நானே வருத்தத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்கிறீங்க. இறந்த உடலின் அருகில் உங்களை வச்சோம்னா நீங்கள் தீட்டுப்பட்டுருவீங்க இல்லையா? அதனால நீங்கள் பொறுத்தருள வேண்டும். இந்த நேரம் சொல்கிற பரவாயில்ல, இந்த சோகத்தை நானும் தாங்கிக் கொள்கிறேன். உங்களுடைய மகனுடைய ஆன்மாவிற்கு கடவுள் இளைப்பாறுதல் தருவாராக, நீங்கள் போங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு மகன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. எப்படி ஏமாத்தின பார்த்தியா? மகன்கிட்ட பேச்சே காணும். திரும்பி பார்க்கிறார், தூங்கியிருப்பானோ, சத்தத்தை காணும். எழுப்பி பார்க்கிறார், அசைத்து பார்க்கிறார், அடித்து பார்க்கிறார், எழும்பவில்லை. இறந்து போயிருக்கிறார். வாங்க முடியல. நான் சொன்ன போய் உண்மையாகி விட்டதே. உடனடியாக வாகனத்தை திருப்பி கொண்டு வந்து அந்தனுடைய பாதத்தில் விழுந்து மன்னித்துக் கொள்ளுங்கள், என் மகன் சாகலாம் செய்யலை, உங்களை ஏமாற்றுவதற்காக நான் ஒரு பொய் சொன்னேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய மகன் உண்மையாகவே இறந்து விட்டான். நீ நிச்சயமாக இறையடியாராகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு இறங்குங்கள் என்று சொல்லி ஒரு காலில் விழுந்து மன்றாடுகிறார். அந்தோனியார் ஜெபிக்கிறார். அந்த மகனுக்கு உயிர் கிடைக்கும். இனியவர்களே, கடவுள் நான் அவரை ஏமாற்றுகிற பொழுது என்னை அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னால், என்னை ஏமாற்றுகிற ஒருவரை நான் மன்னிக்க வேண்டும். அதனால தான் அவர் கோடி அற்புதர். அது சும்மா எளிதாக வந்துவிடார். மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? அந்தோனியாரை கூட்டி கொண்டு செல்கிறார். அவரோடு போகிறார். ஒரு பணி, சும்மா போறதில்லை. அந்த மனிதன் நிச்சயமாக அதற்கு அடுத்து நிச்சயிருக்க மாட்டான், யாரையும் ஏமாற்றி இருக்க மாட்டான். பொய் சொல்லிக்கு வந்து கேட்டால் கூட உதவி செய்திருப்பான். எனவே அன்பு என்பது தண்டிப்பதும் கூட தான். அன்பு என்பது புதிய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுப்பது. அன்பு என்பது நான் பெற்றுக்கொண்டதை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அழைப்பையும் பெற்றுக்கொள்வது. குடியிருப்பது அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். எந்த மனிதருக்கும் அவர் போய் ஓசிலெல்லாம் வேலை செய்யும். ஆனால் அந்தோனியாரிடமிருந்து உதவி பெற்ற எந்த மனிதரும் நிச்சயமாக இன்னொருவருக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டார்கள். ஏன்னால் அப்படிப்பட்ட கடினப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் அவர்களுக்கு உதவி இருக்கிறார். இனி இவர்களே, ஒரு பெண் அந்தோனியாரிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அவருக்கு ஒரு செல்வந்தரை மனம் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல். ஆனால் அந்த செல்வந்தர் 400 வெள்ளி காசுகள் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய மகளை நான் மணந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் இல்லை. மிகவும் பாமரப்பட்ட ஏழை குடும்பம். மிக சொற்பமான வெள்ளி காசு தான் இருக்கிறது. என்ன செய்வதே இல்லை என்று தெரியாமல் அந்தோனியாரிடம் முறையிட்டு மன்றாடி ஜெபிக்கிற பொழுது அந்தோனியார் அவருக்கு சொல்லுகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நீ உன்னுடைய வெள்ளி காசுகளை முதலில் கொடுக்க வேண்டாம். அந்த குடும்பத்தாரிடம் சொல், ஒரு தராசு எட்டுவாங்க, ஒரு பக்கம் 400 வெள்ளி காசுகளை வைத்து கொண்டு வாருங்கள், அதற்கு இணையான வெள்ளிகளை நான் வைக்கிறேன் என்று சொல். அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. 400 வெள்ளி காசில் வைங்க. உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? வை, நாங்கள் சொன்னதை செய்யுங்க. உங்களுக்கு நான் வெள்ளி காசு கொடுக்கணும்னா கல்யாணம் பண்ண வேண்டாம். எனவே அந்த செல்வந்தரும் ஒரு தராசை கொண்டு வருகிறான். அதில் 400 வெள்ளி காசுகளை கொண்டு வருகிறான். இந்த பக்கத்தில் இருக்கிற தராசு வெறுமையாக இருக்கிறது.
அவர்களிடமிருந்த மிகவும் சொற்பமான வெள்ளி காசுகளையும் சில வெள்ளிகளையும் அவருடைய தந்தை மிகுந்த தயக்கத்துடன், அந்தோனியார் தந்தைகிட்ட சொல்லல, இந்த மகள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார், இருந்தாலும் மிகுந்த தயக்கத்தோடு அவர் அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் வைக்கிறார். என்னடா 400 வெள்ளிக்காசை உள்ளங்கையில் கொண்டு வரானே என்று சொல்லி எல்லாரும் அதிசயித்து பார்க்கிற பொழுது அந்த சாதாரண சில சொற்பமான வெள்ளிகள் 400 வெள்ளிக்காசுகளுக்கு இணையாக வந்து நின்றது என்று. இனி இவர்களே, இந்த புதுமை அந்த ஏழைப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமா நிகழ்ந்திருக்கும்? அது அந்த பணக்காரருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த சாதாரண அல்லது சொற்பமான வெள்ளிகளும் என்னுடைய 400 வெள்ளிக்காசுகளும் சமம் என்கிற உணர்வை அந்தோனியார் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொண்ட பிறகு யாரிடமாவது அவர் செல்வத்தை பற்றி பேசியிருப்பாரா? அவர் கொடுத்திருப்பார். அப்போ எப்பொழுதுமே அன்பு செயல் என்ன செய்யும்? தாம் செய்கிற அல்லது நம்மிடம் இருக்கிற குறைகளை கண்டித்து திருத்தி மற்றவருக்கும் உதவி செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். கொடியேற்பத்தினுடைய புதுமைகள் அப்படிப்பட்டதுதான். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? புதுமை எனக்கு நடக்கணும், அவ்வளவுதான். அந்த புதுமையினால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அந்த புதுமையை பெற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன செய்வேன்? அது என்னைக்குமே நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். என்னைக்காவது யாராவது ஒரு புதுமைக்கு பரிகாரம் என்ன செஞ்சுருக்கோம்? எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் முடிய நேர்ச்சி பண்ணுறேன் அல்லது சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் கொடுக்குற நன்மைக்கு ஈடாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்யணும்னு சொல்லியிருப்போமா? அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையில் அன்பு என்பது பெற்றுக்கொள்வது. நான் கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படின்லாம் பெருசாக யோசிக்கிறது இல்லை. கடவுளை அன்பு செய்கிறார்களா, அப்புறம் என்ன கொடுக்கணும்ல. ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து என்ன கேட்போம்? எதுக்கு பெற்ற? கேட்கிற பொழுது கேட்குற காரியம் கிடைக்கலன்னா பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்குற காரியம் அதான். என்ன எதுக்கு பெற்ற? என்னை பெக்க போய் தானே நான் இதெல்லாம் கேட்குறேன். என்னை பெக்காமல் இருந்தீங்கன்னா, நான் இன்னொரு வீட்டில் பிறந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும்ல. இது என்ன அர்த்தம்? நீ என்னை அன்பு செய்யணும், ஏன்னா நீ எனக்கு அம்மாவா இருக்கிற, அப்பாவா இருக்கிற. அப்போ அன்பு என்பது எதை நம்ம பார்க்கிறோம்? அன்பு என்பது எதிர்பார்க்காமல் இருப்பது அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. என்ன ஒருத்தர் அன்பு செய்கிறான்னு தெரிஞ்சா ஒரு இழிச்ச வாங்கி கிடச்சிட்டான் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இரு, நான் பதில் அன்பு செய்வேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீ என் அன்பு செய்கிறல்ல, நான் உன் அன்பு செய்கிறேன்னு உனக்கு தேவையில்லை. அது விஷயம் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் கடவுள்கிட்ட எப்போவுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை. நான் புனிதர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் கொடுப்பது போல இன்னொருத்தர் கொடுக்கணும்னு யோசிச்சதே இல்லை. அன்பினுடைய பார்வையை சில நேரங்களில் நாம் தவறாக புரிந்திருக்கிறோம். இனியவர்களே, இந்த நாளிலே நாம் சரியான அன்பை பற்றி புரிதலை கொண்டு வரும். கோடி அற்புதராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கானது அல்ல, அல்லது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னுடைய புகழ் பெற்று நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், கடவுள் எனக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார், அது இன்னொருவருக்கு கொடுப்பேன், அது சும்மா கிடையாது, அவர்களும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு ஆர்வத்தை எதிர்பார்த்து அதை செய்கிற ஒரு காரியம். எனவே கூடிய அற்புதர் போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் உண்மையான அன்பை பற்றி புரிதலோடு அன்பு செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கப்பார். தலைவா
உறுதிமொழி தருவேன். கோதுமை மணியன மடிந்த பலம் தருவேன். எரியும் மெழுகன உறுதிமொழி தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை ஈற்றிடுவாய் இறைவா. உந்தன் கருவியால் மாற்றிடுவாய். என்னை ஈற்றிடுவாய் இறைவா. உந்தன் கருவியால் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா. இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா. இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைபற்றமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்பது. வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது.
இன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின் எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தமது திருமுக ஒளியின் ஒளிச்செறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவருடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்களது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகில்
செம்மறியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழி தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பில் மொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். என் தேவையாவும் நீதானே நீதானே என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தருவாய். வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழி
தலைவாணி உன்னை தருவான். இளைவானம் போல நிறைக்கும் உன் நன்மை அறிவீனே அறிவீனே இறைவா. உன்னை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. பொழுதின நாளும் அருள் வேண்டுமே, பொழுதின நாளும் அருள் வேண்டுமே, பொழுதின நாளும் அருள் வேண்டுமே, பொழுதின நாளும் அருள் வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய் என் வாசல் காற்று என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். உங்களை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொடியேற்றி நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம். நாளைய தினம் சரியாக 7 மணிக்கு திருப்பலியும், திருப்பலி முடிந்தவுடன் அந்தோணியார் திருவுருவ பவனி குருசுமலை சுற்றி நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக அசனமும், அசனம் முடிந்தவுடன் நாம் சப்பரத்தோடு இணைந்து நமது பங்கு ஆலயத்திற்கு செல்கிறோம். எனவே நாளைய தினம் சரியாக 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும் என்றால் சப்பர பவனி இருப்பதனால் சரியாக 7 மணிக்கு திருப்பலி தொடங்கியாக வேண்டும். இது நீங்கள் விரைவாக வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினத்தில் திருப்பலி நிறைவேற்ற வருகிறவர்கள் நமது மேரி மலர்கொடி குருமடத்தை சார்ந்த அருள் தந்தையர்கள். இனியவர்களே, இந்த நாளிலே நமக்காக அசன உணவை கொடுக்க முன் வந்திருப்பவர்கள் அந்தோணியார் பாத யாத்திரை குழுவினர். அவர்களுக்கு கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். கோடி அற்புதர் அந்தோணியருடைய பரிந்துரையால் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் கிடைக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்தவுடனே நமது அரங்கத்தில் வைத்து அசன உணவு வழங்கப்படும். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ
பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ. மனச்சுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ. பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது